அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் மகாராணியாக வாழ்வார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தின்படி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யார் தயவு இல்லாமல் சொந்த காலில் நிற்பார்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம் இதில் இருக்கிறதா என பெண்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அப்பொழுது நீங்கள் மகாராணிதான். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தை கொண்டவர்கள் தனித்தனி ஆளுமை கொண்ட குணங்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பெண்களுக்கு இந்தபடியான நட்சத்திரம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக தனித்தனி ஆளுமை குணங்கள் இருப்பதாக சொல்லப்படும் இந்த பெண்களுக்கு ராசி நட்சத்திரம் என்பது அவர்கள் பிறந்தவுடன் அந்த நேரத்தை வைத்து கணக்கிடப்படுவது ஜோதிடத்தின் மிக முக்கிய பங்காகும். அதன்படி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையிலேயே ராணியாக இருப்பார்கள் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. எந்த ஒரு நபரின் தயவும் இல்லாமல் முன்னேறி வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவில் எந்தெந்த நட்சத்திரம் என பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நிலையான சிந்தனை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இவர்கள் கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கின்ற மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். இயற்கையிலேயே இவர்கள் அதிகம் போராடும் குணம் கொண்டவர்களாகவும் முன்னேறும் திறன் கொண்டவர்களாகவும் இவள் எப்பொழுதும் 4 பேருக்கு தலைவியாகவே இருப்பார்கள் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கின்ற மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எதை செய்தாலும் முன்னேற முடியும் என்கின்ற தெளிவான மன முடிவு இருக்கின்றன. எதை தொட்டால் எங்கு வேலை நடக்கும் என்பதை தத்ரூபமாக மனதில் நினைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள்தான் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். தங்கள் இலக்குகளை நோக்கி ஒவ்வொரு படியாக ஏறி வெற்றியை நெருங்குகிறார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தங்கு தடைகள் எல்லாம் வலிமை அவர்களிடம் உண்டு. அதாவது தடைகளை தாங்கும் வலிமை அவர்களிடம் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பணம், வணிகம், வேலை போன்ற துறையில் சிறந்து விளங்குகிறார்கள். மாபெரும் செல்வந்தராகவே இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த பெண்மணிகளாகவே விளங்குகிறார்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள். இவர்கள் எப்பொழுதும் மகாராணியாகவே வாழ்வது உறுதியாகும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தலைமை குணம் கொண்டவர்களாக அதிகப்படியாக செயல்படுகிறார்கள். இவர்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் தைரியமான முடிவுகளை எடுக்கும் தன்னம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்ற இலக்குகளை குழந்தை பருவத்தில் இருந்தே இவர்களுக்கு இருக்கும். ஆகமையால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை சிறுவயதில் இருந்தே இவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். அதிகாரம், நிர்வாகம், அரசியல் போன்ற துறைகளில் விரைவான அங்கீகாரத்தை பெற்று செயல்படுகிறார்கள். குறிப்பாக எதை தொட்டாலும் விளங்கும் என சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எதை தொட்டாலும் அது வெற்றிகரமாக முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் எப்பொழுதுமே செல்வந்தராகவே இருப்பார்கள் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள். முக்கியமாக இவர்கள் கடினமாக உழைக்க மாட்டார்கள். முக்கியமாக இவர்கள் சிந்தனையின் மூலம் கடினமான உழைப்பிற்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அதைவிட இரட்டிப்பு மடங்காக தத்ரூபமாக செயல்படுத்தி பெற்றிடுவார்கள். அவர்கள் சுதந்திரத்தை பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள். மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றி நடக்க விரும்புவதில்லை. தாங்களே கட்டளையிட விரும்புவார்கள். தங்கள் விரும்பும் பாதையை தேர்ந்தெடுத்து அதில் திறமையானவர்களாக செயல்பட்டு அதில் வெற்றி அடைகிறார்கள். எந்த கடினமான கால சூழ்நிலையிலும் தனியாக போராட தயங்க மாட்டார்கள். அவ்வாறு போராடி கண்டிப்பாக வெற்றியை பெறுவார்கள். ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்துவது அல்லது படைக்கும் தொழிலையே தேர்ந்தெடுத்து அதில் பெரும் வெற்றியை ஈட்டுவார்கள். முக்கியமாக இவர்கள் இயற்கையிலேயே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நன்கு அழகும் நேர்கொண்ட நடையும் நிமிர்ந்த நடையும் கொண்டு முக்கியமாக எதை செய்தாலும் அவர்கள் வெற்றி. இவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டே செயல்படுவார்கள் இந்த சுவாதி நட்சத்திர பெண்கள். குறிப்பாக சுவாதி நட்சத்திர பெண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவே இருப்பார்கள். அடுத்ததாக மூலம் நட்சத்திர பெண்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குரு பகவானுடைய ஆசி முழுமையாக பெற்றிருப்பார்கள்.
இவர்கள் சிறு வயதில் இருந்தே பல சிரமங்களை எதிர்கொண்டு சிறப்பாக வளர்கிறார்கள். அவர்கள் பயத்தை கூட பலமாக மாற்றுகிறார்கள். எப்படி என்றால், நம் தந்தை இவ்வாறு எந்த ஒரு வேலை செய்தாலும் சரிவர செய்யவில்லை, நாம் இவ்வாறு செய்யக்கூடாது, இந்த தீய பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்கான ஒரு பயத்தை கூட அவர்களுக்கு ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு மாபெரும் பலமாக மாறுகிறார்கள். தாங்கள் படும் கஷ்டங்கள் எல்லாம் தங்களின் வளர்ச்சிக்கென்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடக்குவதற்கு எந்த எல்லைக்கும் செல்லுவார்கள். இந்த மூல நட்சத்திர பெண்கள் மற்றவர்களின் உதவி இல்லாமல் தனது சொந்த காலில் இருந்து சாதித்தே காட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை கொண்டு செயல்படுகிறார்கள். இதுவே அவர்களுடைய துறையை, எந்த துறையை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றியாளராகவே அவர்களை மாற்றக்கூடிய அற்புதம் நிறைந்த சக்தியாக அவர்களை மாற்றுகிறது. அடுத்ததாக திருவோணம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் புதிய விஷயங்களை சற்று அதிகமாக கற்றுக்கொண்டு அதனை அப்படியே செயல்படுத்துகிறார்கள். அவர்கள் தொடர்பு கொள்ளும் திறனில் இருந்து சிறந்து விளங்குகின்றனர். வார்த்தைகள் மற்றும் அறிவின் மூலம் தங்கள் திறமையை நிரூபிக்கிறார்கள். யாரையும் சார்ந்து இல்லாமல் தாங்களே ஒரு முழு பொறுப்பும் புத்திசாலித்தனத்தால் வளர்ந்து செல்லுவார்கள். கல்வி, ஊடகம், பயிற்சி, ஆலோசனை போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்தல் அதில் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்லுவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருப்பதனால் அதனை அப்படியே செயல்படுத்துவதனால் அவர்கள் கண்டிப்பாக செல்வந்தராகக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக திருவோணம் மற்றும் மூல நட்சத்திர பெண்கள், அடுத்ததாக சுவாதி நட்சத்திர பெண்கள், அடுத்ததாக மகம் மற்றும் முக்கியமாக ரோகிணி நட்சத்திர பெண்கள். இவர்கள் நாங்கள் கூறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக எப்பொழுதும் எங்கிருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக மகாராணியாகவும் செல்வந்தராகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.